IELTS ஸ்பீக்கிங் பார்ட் 2ல் நிறைய பேர் இருக்கிற டவுட் என்னென்னு சொன்னால், நீங்கள் IELTS ஸ்பீக்கிங் அதாவது கியூ கார்டில் ஒரு புல்லட் பாயிண்ட்டை மிஸ் பண்ணாலும் உங்களுக்கு பேண்ட் குறையுமான்னு சொல்லி நிறைய பேர் டவுட் இருக்குது. ஸோ தெரிஞ்சுக்கணுமா வீடியோ பேர். ஸோ நீங்கள் ஒரு புல்லட் பாயிண்ட் உதாரணமாக இந்த கொஷினை பாருங்கள். இந்த கொஷனில் இருக்கிற எத்தனை புல்லட் பாயிண்ட் இருக்குது? 4 புல்லட் பாயிண்ட் வச்சுக்கொள்வோம். சரியா? இந்த கொஷனில் 4 புல்லட் பாயிண்ட் இருக்குது. ஸோ இதில் நீங்கள் ஒன்றை மிஸ் பண்ணிங்கன்னு சொன்னாலும் உங்களுக்கு பேண்ட் குறையுமான்னு கேட்குறீங்க. அப்படி குறையாது. ஏன்னு சொன்னால் ஏன் இந்த புல்லட் பாயிண்ட் தரான்னு சொன்னால் நீங்கள் 2 நிமிஷம் பேசணும் ஸ்பீக்கிங் கியூ கார்டு. ஸோ உங்களுக்கு பேசக்குள்ளே நீங்கள் ஆன்சரை எக்ஸ்டெண்ட் பண்ணி போக வேண்டியிருக்கும். ஸோ அப்படி போகிறது உங்களுக்கு பாயிண்ட்ஸ் தேவை. பாயிண்ட்ஸ் எப்படி நீங்கள் பாயிண்ட்ஸ் எடுக்கலாம்? இந்த புல்லட் பாயிண்ட் வச்சுக்கொண்டு தான் நீங்கள் என்ன உங்களோட ஆன்சரை பாயிண்ட்ஸ் எடுத்துக்கொண்டு எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் இந்த புல்லட் பாயிண்ட் தராங்க. உங்களோட ஸ்பீக்கிங் ஈஸிக்காக தான் இந்த புல்லட் பாயிண்ட் தரது. ஸோ இந்த புல்லட் பாயிண்ட் நீங்கள் மிஸ் பண்ணீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பேண்ட் குறையாது. ஆனால் உங்களோட ஃப்ளூயன்சி பாதிக்கப்படும், டாஸ்க் அச்சீவ்மெண்ட் பாதிக்கப்படும். ஸோ நீங்கள் என்ன செய்யுங்க, மேக்ஸிமம் புல்லட் பாயிண்ட் மிஸ் பண்ணால் பேச பாருங்க. ஆனால் நீங்கள் புல்லட் பாயிண்ட் மிஸ் பண்ணாலும் உங்களுக்கு மார்க்ஸ் குறையாது. புல்லட் பாயிண்ட் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண தான் தராங்க. புல்லட் பாயிண்ட் தராது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு. ஸோ புல்லட் பாயிண்ட் மிஸ் பண்ணீங்கன்னு சொன்னால் மார்க்ஸ் உங்களுக்கு குறையாது. ஸோ டோன்ட் வரி, அதை பற்றி ஒரி பண்ண தேவையில்லை. புல்லட் பாயிண்ட் தராது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது தான். அப்படி உங்களுக்கு நிறைய டிப்ஸ் வேணும்னு சொன்னால் சேனலை ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் ஆல்சோ டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.